ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாத்துக்கும் வணக்கம். வாழப்பாடி சேர்ந்த பொன்ராமன், என் பெயர் பொன்ராமன், ரத்னாயக்கமலையம் தாலுகா, சேலம் மாவட்டம். வாராகமிகிற ஜோதிட பயிற்சியாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஏழுமலை அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்க என்னோட ஜோதிடர் உடன் பிறந்த சகோதரர்கள், என்னோட தாய் தந்தையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் எடுக்கக்கூடிய ஜாதகம் வந்து 5ஆம் பாவம், அதாவது ஒரு பெண் ஜாதகம். நீங்கள் பெண்ணுக்கு வந்து வயசு 20 நடக்குதுங்க, 19 வருஷம் 4 மாதம் 19 நாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மகர லக்னம். இது ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாக என்கிட்ட வந்த ஜாதகம். நான் பெண்ணா சொல்லியிருந்தேன்னா, என்ன பிறகு ராஜதிசையில் பிறந்தது. இப்போ வந்து குரு தசையில வந்து சுக்கர புத்தி நடக்குது ஒரு வருஷமா. ஒரு வருஷம்னா 2024 இருந்தேன். குரு தசையில 2.5 வருஷம் வந்துடுது புத்தி. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு நான் என்ன சொன்னேன், குரு தசையில வந்து சுக்கர புத்தி நடக்குது இல்லையா, அப்போ இந்த பெண் பத்திரமா பார்த்துங்க, அன்பா பேசிங்க, ஏங்க நல்லா தான் இருக்குன்னாங்க. 5ஆம் இடத்த அதிபதி சுக்கரன் இல்லையா, ஆசையை தோன்றது, காதல் வலை விழுறது, அது எங்க இயங்கிட்டு இருக்குது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடத்துல இயங்கிட்டு இருக்குது. ஏன்னா முதல்ல 5ஆம் இடத்த அதிபதி இயங்கும் இல்லையா. இப்போ டேட்டா பர்த் சொல்றேன், எல்லாம் இருக்குது ஆதாரத்தோட. அப்ப 5ன்னா காதல் மனசை கெடுக்கும். அப்போ புள்ள காதல் வலையில மாட்டும், கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துங்கண்ணே. நம்ம பாப்பா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே அப்படின்னாங்க. எதுவுமே இப்போ எந்த ஒரு பெண்ணானும் சொல்ல போறது கிடையாது இந்த விஷயத்துல. கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கண்ணே. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா இது வெளியே தெரிய வந்தது. திரும்ப வந்தாங்க, இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு பரிகாரத்தை எளிமையாக சொன்னேன். இன்னும் ஒரு வருஷம் அப்படிதான் இருக்கும். ஆனால் இதுக்கு சுக்கரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயில், அது பிள்ளையார் கோயிலாக இருந்தானா, மாரியர் கோயிலாக இருந்தானா, செல்லியம் கோயிலாக இருந்தானா, சுக்கரன் என்றால் பெண். அப்போ அந்த சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமானா காலையில் 6 to 7 ஒரு விளக்க, ஒரு கொண்டக்கல்ல ஒரு கை வச்சு ஒரு விளக்கேற்றுங்க, அதை காலில் விழுவணும் அப்படின்னா அந்த மனசு கட்டுப்படும் அப்படின்னு. அதை அப்படியே இப்போ ஒரு 2 மாதம் செஞ்சு இப்போ கொஞ்சம் அதில் இருந்து விலகி இருக்கிறதாக அவங்களே அவங்க சொன்னாங்க. அடிக்கடி தொடர்பு போன இருக்கிறதும் பேசுறதும் தெரியுது இல்லையா. இப்போ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த தவறு நடந்தாலும் வெளியே காட்டிக்காமலே போகும். இன்னும் இருக்கிறது அடுத்த வருஷம் 6ஆம் மாதம் வரைக்கும் ஓடும். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்துல ஒரு கிரகம், எந்த கிரகம் எங்கனாலும் அந்த மனசை கெடுக்குது. நான் அதுக்கெல்லாம் பார்முலா ஜாதகம் வச்சிருக்கேன். நான் திடீர்னு வந்ததுனால அதை எடுத்துட்டு வரல. ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஜாதகம் 100% லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் அது கேதுவா இருந்தானா, ராகுவா இருந்தானா, சுக்கரனா இருந்தா, குருவா இருந்தானா இயங்கும் பொழுது பெண் மனசை கெடுக்குது. அது ஆனா இருந்தாலும் சரி, இந்த வாலி வயசுல மனசை கெடுக்குது, காதல மாற்றம் 100% உண்மையான சம்பவம். அது ஐயா சொன்னாரு. அதாவது இந்த ஜாதகனுக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குது. 3-11 முந்தைய சந்திரன் இருக்கு. இந்திரன் போல வாழ மாப்பிள படிப்புல பெஸ்டா இருக்குது, படிப்புல நல்லா இருக்குது, நேர்மையா இருக்குது. ஆனா இந்த விஷயத்துல இந்த சுக்கர புத்தி முடிகிற வரைக்கும் மனசை கெடுக்கும். அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அது இப்போ நான் அதை எதுவும் சொல்றதுக்கு முடியாது, ஏன்னா ஆதாரமா சொல்லணும். அதை அந்த மனசை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது மறுவாரம் வரும்போது நான் வெளிப்படுத்துறேங்க எப்படின்னு நான் சொல்றேன். என்னுடைய சக்கரம், என்னுடைய ஜாதகத்துல 1978 2ஆம் தேதி 1ஆவது மாசம், அஸ்தம் நட்சத்திரம், கன்னி ராசி, லக்னம் வந்து கடக லக்னம். குருதசை வந்தால் எல்லாரும் குருதசை வந்துருச்சு. அதான் நான் வந்து அப்போ இந்த ஜாதகத்தை பற்றி எனக்கு ஜோதிடத்துக்கு தெரியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஒருத்தர்கிட்ட நான் போகும்போது 4 பக்கமும் கிரகங்கள் இருக்குது, ஒரு குருதசை வந்துருச்சு. ஏன்னா சந்திர தசையில பிறந்தேன் நான். ஒரு 5 வருஷம் வச்சுக்கோங்க. ராகு ஒரு, செவ்வாய் ஒரு 7, 5 7 12, அதுக்கு மேலே ராகு தசை 18. அப்போ இது முடிஞ்சு குருதசை வரும்போது நீ நல்லா இருக்கு, நீ தொழில் பண்ணுன்னு சொல்லிட்டார். அருமையாக உனக்கு நல்லா இருக்குன்னாரு. எனக்கு வந்து கடக லக்கணத்துக்கு 6ஆம் இடம் குரு பகவான். சரி, தொழில் சாமான் செய்யலாமே அப்படிங்கிற எண்ணம் அவங்க சொன்னாங்க. அந்த குரு வந்து 12ஆம் இடத்துல மிதுனத்துல இருக்குது. எனக்கு விரைஸ்தானம், லக்னத்துக்கு விரையத்துல. அவர் சொன்ன பேச்சு கேட்டு நானும் ஒரு வண்டி, கம்பரசன் வண்டி வாங்கி போட்டு கர்நாடகாவுக்கு போயிட்டேன். அவர் சொன்ன பேச்சு போயிட்டேன். அங்க போனா எப்பவும் பெய்யாத மழை, வரலாறு காணாத மழை. அப்போ 2006 அவர் சொன்னது. அப்போ அந்த 2-3 வருஷம் சிரமமான சிரமம். அதுக்கு பிறகுதான் இந்த ஜாதகத்தை பத்தி ஜோசியரை பார்த்துட்டு தான் நம்ம தொழில் பண்ணணும். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து
இதை பத்தி வேற ஒருத்தர் போகும்போது அவரும் குருதஸ்தான்ப்பா நல்லா இருக்குதுன்னு அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டாரு. நம்மளுக்கு நடந்தது என்ன காரணம்னு சொல்லிட்டு எனக்கு புரியாத இருந்தேன். ஒரு பெரியவர் ரொம்ப வயசு முதிர்ந்தவர் ஜோதிகார் அவர்கிட்ட போனேன். அவரு தான் அந்த விளக்குறையெல்லாம் கொடுத்தாரு. அதை சொல்லி எனக்கு ஏறல, புரியல. இந்த ஜாதகத்தை பத்தி உள்ள பூந்து தெரிஞ்சுக்கிட்டு சேலம் போய் திருச்சி ஒரு ஐயர்கிட்ட போய் இதை பத்தி கனகராஜ் என்னோட குருநாதர் வந்து கனகராஜ் அவர் இந்த நேரத்தில் நான் வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அவர்கிட்ட போகும்போது அவர் சில விஷயம் எல்லாம் சொன்னாரு. சொல்லி அது எனக்கு புரியல. ஏன்னா முதல்ல வந்து எனக்கு புரியல. திரும்ப ஒரு 6 மாசத்துக்கு மேல இது தெரிஞ்சுக்கும் போது நைட்டு 3 மணி எனக்கு தூக்கம் வரல. மில்லுக்கு போய் நூல் மில் வேலைக்கு போய் பர்மனெண்ட் வேலை அதையும் காலி பண்ணிட்டேன். வண்டி போட்டு அதுவும் வந்து ஓடல நிக்குது, ஃபைனான்ஸ் ஏறிட்டு வருது. இது என்ன காரணம், எதனால் நடந்ததுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா படிக்கும்போது புலிப்பாணி 300 இருக்குல்ல, அதில் பார்க்கும்போது தெளிவாக நம்ம ஜாதகத்தை பற்றி போட்டிருக்கோம். அது பொதுவான விஷயம். அது என் ஜாதகம் அது பொருந்து. சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது சிவபெருமானே தெரு தெருவாய் மண்ட ஓட்டல பிச்சை எடுத்து தின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருந்தது. அப்ப என்னுடைய கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு, குரு தேசியில் குரு புத்தி. அப்போ ஊர் விட்டு ஊர் போய் அங்க ரொம்ப சிரமமா போய் கஷ்டப்பட்டவங்கிறது அது அதில் தான் அந்த நம்பிக்கை வந்தது. சாதகம் சாஸ்திரம் உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் அதுக்கு பிறகு 3-4 வருஷம் இந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கே நான் போனேன். அதுல போனதுக்கு பிறகுதான் உண்மைங்க தெரிஞ்சுதான் இப்ப அதை வச்சுதான் என்னுடைய குடும்பமே ரன் ஆகுது. என் குடும்பம் பிள்ளைங்களாகட்டும் முன்னாடி காப்பாற்றுறது இந்த தொழில் தான். அதுல வந்து தெரிஞ்சதுக்கு பிறகு நான் இது இந்த புக்கில் படிக்கிறது மற்ற ரொம்ப இது யாரெல்லாம் யோசிக்கிறேன் அவங்கள்ட்டெல்லாம் விருப்பமா போய் உட்காருவேன். இதை பத்தி உள்வாங்கினேன். இப்ப அது அந்த வாக்கியம் உண்மையா தெரிஞ்சுக்கிச்சா. அது இல்லாத இதனுடைய ரெக்கார்ட்ல விட்டு வச்சிருக்கேன். இந்த கெட்டு போனது முதல் கெட்டு போனதெல்லாம் எப்படி நல்லா இருக்கிறத விட்டுருங்க. கெட்டு போன ஜாதகம் எதனால இது கெட்டுது, எதனால அவங்க வந்து இழந்தாங்க பொன்பொருள் எல்லாம் அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணுவாங்க. சுக்கிர தசை சனி தசை வந்து ரெண்டும் நம்ம தொடக்க வர வரும்போது நம்ம சாஸ்திரத்துல இணைக்க மாட்டோம். முன்னோர்கள் நினைச்சிட்டாங்க அது ஏறோ போனோம் இது இறங்கா போனோம் அதெல்லாம் இணைக்கலான்ட்டாங்க. அந்த மாதிரி கெட்டு போன ஜாதகம் எனக்கு அருகில் உள்ள குடும்பத்துக்காரங்கள எங்க குருநாதர் சொன்னாரு, நீங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அருகில் இருக்க ஜாதகம் நல்லா இருக்கிறத விட்டுருங்க, அது தேவையில்ல, கெட்டு போனதை வாங்கி செக் பண்ணுங்கன்னாரு. ரொம்ப நெளிஞ்சு போயிருக்காங்களே தொழில் பண்ணி கெட்டு போய் அவங்க வலிக்கட்டாயமா போய் நீ கேட்டது பாருங்கன்னாரு. பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து உத்திரடாதி நட்சத்திரம் மீனராசி, இன்னொருத்தவங்க வந்து அது சுக்கரந்து பரணி மேசம், ரெண்டுமே தொடக்கயிறு. அவங்க வச்சிருந்த ஒரு 13 ஏக்கர் காடு, லாரி வண்டி, அது விபத்தாகி அப்பா மகன் வண்டி ஓட்டிட்டு போகும்போது காலு கட்டாகி அவங்க வண்டி எடுக்க முடியாத காட்டை விற்று எல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க. அது என்ன சொல்லுது, தொடக்கயிறா ரெண்டும் வந்தால் சாஸ்திரத்துல பூர்வீக சொத்தும் சுய சொத்தும் நாசமாகும்னு சொல்லி வாக்கியத்தில் போட்டிருக்கோம். அப்படி தொடக்கயிறு இணைவானால் பூர்வீக சொத்து சுய சொத்து நாசம். அப்ப அவங்க சம்பாரிச்சதும் போச்சு, பூர்வீகமும் போச்சு. ஆமா, இது இந்தான தொடக்கயிறு இந்தான தொடக்கயிறு. சனி பகவானுக்கு இந்த பக்கம் தொட, சுக்கரன் இந்த பக்கம் தொடக்கிற வருது. அன்னைக்கு அவங்க சொன்னவங்க இது ஏறா குணம் இறகா குணம், இது ஒன்றும் பாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது அது மாதிரி 2 குடும்பத்தை தான் ஆதாரமா வச்சிருக்கிறேன். அவங்களும் அதே வண்டி தொழில் பண்ணாங்க, இவங்களும் பண்ணாங்க. 2 பேருமே இன்னைக்கு இந்த வண்டி கிடையாது, தொழில் கிடையாது, ரொம்ப ஏழ்மையா வந்துருச்சு. அதெல்லாம் 2 சேலம் ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்துல ஒவ்வொன்றும் 100% உண்மைகள். அது புரியாத இருக்கிறவங்க தேவையெல்லாம் முட்டுறாங்க, புரிஞ்சு நம்மகிட்ட வர மாட்டா. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஒரே சொன்னா 100% உண்மை. அது நான் கண்டறிஞ்சது இது. அப்ப சாஸ்திரம் வந்து பொய் அல்ல, புரிஞ்சுக்கிறாத போறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால இந்த அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்கு. ஐயா சொன்னால சுக்கரன் நடந்தா குரு நடந்தா நல்லா இருக்குங்க, இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யுதுங்க ஐயா. அது 4ஆம் இடத்துல குரு இருந்ததுனாக்கா அப்ப அதாவது ராவணனுக்கு தலை வந்து போனதுங்கிற வரலாறு அதெல்லாம் அந்த பேப்பர்ல இருக்கு. ஆனா நான் கொண்டு வரல, புலிப்பானையில போட்டிருக்கான் எல்லாமே. அப்ப பொதுவா இருக்கிறதெல்லாம் நல்லடம்னு சொல்லிட்டு அவங்க நம்ம பேசிடுறோம். நிறைய பேர் அவங்க சொன்னாங்க நான் பொண்ணு கொடுத்துட்டேன் இப்ப போறாங்கிறாங்க. நம்ம பேசணும் நிறைய பேசலாம். ஆனா அது ஆதாரத்தோட உங்களுக்கு பிரிண்டோட கொடுக்குறேன். சாஸ்திரங்களுக்கு தான் நேரம் ஆகி போச்சு. நான் வந்து இதை பேசுகிற டாபிக் கொண்டு வரல. ஐயா எல்லாம் இருக்கிறீங்க, நான் ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டேன். இன்னைக்கு பேச வாய்ப்பு அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கோங்க.
லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துட்டீங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, சுகமா இருங்க. வாழ்த்துக்கள். எனக்கு என்னோட வந்து வந்துட்டேன். வேலை வந்து இருந்தாலும்